ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா இது நம்மளோட சொந்த வீடு தான். ஸோ ஏன் வந்து ரொம்ப நாளாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், அந்த விஷயங்கள்லாம் ரெடி பண்ணிட்டு நம்ம ஃபுல்ஃபில்லாக காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வெயிட் பண்ணேன். ஆக்சுவலாக எல்லாமே செட் பண்ணியாச்சு. செட் பண்ணாத ஒரே விஷயம் ஃப்ரேம் தான். ஸோ அதையும் செட் பண்ணதுக்கப்புறம் தான் ஹோம் டூர் போகிறோம்னு சொல்லியிருந்தேன். நான் சொன்னதை பண்ணிட்டேன்ப்பா. ஆமாம், நான் சொன்னதையும் செஞ்சுட்டேன்ப்பா. நான் வந்து செய்ய போகிறேன்ப்பா. இப்போ வந்து ஹோம் டூர் கேட்டிங்க இல்லையா, நம்ம ஹோம் டூர் நீங்கள் கேட்ட மாதிரி நான் பண்ணிடலாம். நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு, நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப 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 நன்றி. ஆனால் சாமி, இதோட ட்விஸ்ட் என்ன நீங்கள் சொல்லவே இல்லையே. இந்த வீடோட அமௌண்ட் எவ்வளோ? அட்வான்ஸ் எவ்வளோ? ஸ்டாப். சாமி சரணம். So hi guys, welcome back to our channel. நாங்க தான் உங்க மதன் திவ்யா. ஓகே, இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தமிழ் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அதே தான் நீங்கள் எல்லாருமே கேட்ட ஹோம் டூர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட இங்கே வந்து எத்தனை நாள், 11 நாள் ஆயிடுச்சு. இந்த 11 நாளைக்கு அப்புறம் நாங்கள் ஹோம் டூர் போகிறதுக்கு காரணம் என்னென்னா மெயினாக பேக்ரவுண்டு. இந்த பேக்ரவுண்டை செட் பண்ணுறதுக்கு தான் திவ்யா வந்து ஒரே அடம் பிடிச்சி இதை வந்து நான் பண்ணிட்டு தான் ஹோம் டூர் போகிறேன்னு சொல்லி வெயிட் பண்ணாங்க. ஸோ யாரும் கோச்சிக்க வேணாம். சரி ஓகே, வளவலன்னு பேசாமல் நம்ம vlog-குள்ளே போயிடலாமா? ஓகே காய்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா, இதுதான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு vlog-ஆ பார்க்குறீங்கன்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்பதான் நாங்கள் போகிற ஒரு வீடியோஸுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ vlog-குள்ள போகலாம். ஓகே காய்ஸ், நம்ம வந்து ஃபுல்லா வெளியில இருந்து வந்துடலாமா? என்ட்ரன்ஸ்ல இருந்து வந்துருவோம். என்ட்ரன்ஸ்ல இருந்து வந்துடலாம். நம்ம ஹோம் டூர் வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வீடு வந்து நம்ம வந்து 3rd ஃப்ளோர்ல இருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து 2nd ஃப்ளோர்ல இருந்தோம். அந்த vlog உங்களுக்கு எடுக்கல. இப்போ நம்ம இதோட நம்மளுக்கு இது 3வது வீடு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வீடு மாமா வந்து ஃபர்ஸ்ட் நானும் திவ்யாவும் இருந்த வீடுனா இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த வீடு. அதுதான் ஃபர்ஸ்ட் நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருந்த வீடு. அப்படின்னு அதுக்கு முன்னாடி நாங்க வந்து ஃப்ரெண்டா வருவாங்க போவாங்க வீட்டுக்கு, அப்படிதான் இருந்தோம். அதை நம்ம கணக்குல சேர்க்க முடியாது தெரியாமா? ஓகே, கப்பல்ஸா இருந்ததுன்னா அது ஃபர்ஸ்ட் வீடு, இது செகண்ட் வீடு, இது கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. ஓகே, நம்ம என்ட்ரன்ஸ்ல இருந்து வந்துடலாமா? ஓகே வாங்க, என்ட்ரன்ஸ் காமிக்கிறேன். ஓகே காய்ஸ், நம்ம வீடோட என்ட்ரன்ஸ் இதுதான். ஸோ என்னடா ட்ராயர்லாம் காயுதுன்னு நீ ஒன்று தப்பாக நினச்சிக்க வேணாம். மழை இங்கே, அதனால வந்து அப்படி போட்டு வச்சுருக்காங்க நம்ம அருட்சாமி. சரி ஓகே, இதுதான் நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ். ஃபுல்லாக காட்டுங்க அப்படி. ஸோ பாருங்கள், சிங்கிள் ஹவுஸ், சிங்கிள் ஹோம் இது. ஆமாம், இது வந்து எக்ஸாக்டாக நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து நோட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, மேலே அங்கே பாருங்கள் அந்த சாமி, நம்ம ஏசுநாதர் இருக்காரு. ஸோ வந்து என்னடா இதெல்லாம் நம்ம பேசலாம், கடைசியாக பேசலாம். வீடோட ஓகேவா, அங்கேருந்து காமிக்கலாமா? இது ஃபுல்லாகவே என்ட்ரன்ஸ் காய்ஸ். இது ஃபுல்லாக கிரவுண்ட் ஃப்ளோரு. வீடு என்ட்ரன்ஸ் வந்து சிங்கிள் ஹோம் சொல்லலாம். ஏன்னா சிங்கிள் ஹோம், ஏன்னா இந்த பக்கத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தான் வீடு இருக்குது. இந்த பக்கத்து வீடே இல்லை, இதுக்கு பேக் சைடில் தான் வீடு இருக்குது. சரி வாங்க உள்ள போகலாம். ஃபுல் அவுட்லுக் பார்த்துட்டீங்கல்ல? உள்ள வந்தோம்னா ஓகே, அப்படியே உள்ள வந்தோம்னா இதுதான் நம்மளோட போர்ட்டிகோல். இது வந்து நம்ம மாடிக்கு போறது. ஓகேவா? போர்ட்டிகோல் பாருங்க, இதுதான் போர்ட்டிகோல் பாருங்க. அப்படியே காத்துங்க சாமி, அப்படியே சுத்தி காமிங்க பாருங்க. நம்ம வீட்டுக்கு வந்து இது குருவி கூடு கட்டி இருக்கு. ஸோ நல்லது அது கட்டினா. அதனால நாங்கள் வந்து அந்த குருவிக்கு தான் அருண் வந்து சாப்பாடு கொடுத்துருப்பாரு. ஸோ 1xல போட்டு அப்படி இருங்க ஃபுல் அப்படி. என்னடா போர்ட்டிகோல் எப்படி வச்சிருக்கோன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இது வந்து நம்ம சுவாமிகளோட ஜிம் ஐட்டம்ஸ். இது வந்து ஸ்லிப்பரு. ஸோ இது ரெண்டுமே வந்து கச்சன்னு தான் இருக்குது எப்பவுமே. அங்கே வந்து நம்ம ஸ்டெப்ஸ் கிட்ட வச்சிருப்போம் ஸ்லிப்பர். ஸோ இங்கே போர்ட்டிகோல்ல நல்லா வந்தோடனே பாருங்க துளசி மாடம் வச்சுட்டோம். நம்ம துளசி மாடம் இது நம்மளோட செடிகளையும் கொண்டு வந்தாச்சு. இது வந்து துளசி மாடத்துக்கிட்ட விளக்கு ஏற்றுறது. இது வந்து அங்கே இருந்த செடிகள் எல்லாத்தையுமே இங்கே 2 இங்கே ஒன்று வச்சுட்டோம். பேலன்ஸ்லாம் மாடியில் இருக்குது, அதை காட்டுறேன். அப்படியே இங்கே வந்தோம்னா இதுதான் ரூம். இது ரூமா? ஐயோ, இது வந்து என்ன ரூம்? இது வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக செப்பரேட்டா இருக்கிற ரூம். வாஷிங் மிஷின் வச்சிருக்கேன், துவைச்சிக்கலாம், எல்லாமே இங்கேயே பண்ணிக்கலாம். ஆமாம், இது ஃபுல்லாகவே அந்த வாஷிங் மிஷின் வச்சிருக்கிற ரூம் நல்லா இருக்குல்ல? வாஷிங் மிஷின் அங்கே வாஷிங் மிஷின் வந்து நம்ம வந்து எங்கே வச்சுருந்தோம்னா வெளியில் வச்சுருந்தோம். பட் ஆனால் இங்கே பரவாயில்ல, நம்ம அதுக்குன்னே ஒரு ரூம் இருக்குது. இந்த கேப் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப்பில் வேஸ்ட் பொருள்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த கேப் படிக்க கீழே இருக்குது. இது வந்து நம்ம மாடிக்கு போகிற படிக்கட்டு. அப்படியே ஃபர்ஸ்ட் மாடி பார்த்தலாம் வாங்க. உள்ளுக்குள்ளே இருக்கு பாருங்க மாடி படி. ஏன்னா ட்ரெஸ் போறதுக்கு இது போர்ட்டிகோல்.
இது மேல போறதுக்கு உள்ளே இருக்கு ஸ்டெப்ஸ், வெளியே இல்லாம உள்ளேயே இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் கிடைக்குன்னு யாரும் வந்து தப்பா நினைச்சுக்க வேணாம். மழைங்கிறதுனால நாங்க இப்ப உள்ள போட்டுருக்கோம். எல்லாமே துவச்சு உள்ளதா போட்டுருக்கோம். சரி வாங்க மாடிக்கு போலாம். ரீல்ஸ் பண்றதுக்குலாம் பயங்கரமான ஒரு லொகேஷன் தான் சொல்லுவேன் நான். இதை சூப்பரா இருக்கு, ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே மாடிக்கு வந்தாச்சு. வாங்க இதுதான் நம்ம மாடி. அப்படியே சுத்தி காட்டுங்க அருண். சட்டியை காட்டாதீங்க சாமி. ஏன் சாமி? நம்ம செடியெல்லாம் இங்கே தான் வச்சுருக்கோம் பாருங்க. நம்ம செடிங்கள்லாம் இங்கே தான் வச்சுருக்கோம், எல்லா செடியுமே. இன்னும் நிறைய செடி வாங்கி வைக்கலான்னு பிளான் பண்ணிருக்கோம். ஏன்னா இந்த இடம் அப்படியே செடிக்காக அழகா இருக்கு. ஸோ இங்கே சென்டரில் நின்று ரீல்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும், உட்காந்து காற்று வாங்குறது, கதை பேசுறதுக்கு நல்லா இருக்கும். நைட்டில் நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் மேலே உட்காந்து கதை பேசிட்டு அதுக்கப்புறம் தான் போய் படுக்கிறோம். ஸோ இங்கே தான் சாமி ரீல்ஸ் பண்ணியிருப்பாரு, நல்லா பாருங்க. ஓகேவா? ஆனால் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மாடியை விட இந்த மாடி ரொம்ப விஸ்தாரமாக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம லியோவோட டாய்லெட் வந்து நம்ம வீட்டில் வந்து கூண்டா தான் இருக்கும். ஆனால் இங்கே மாடிப்படியா வந்து அவன் வந்து வீட்டுக்குள்ளே மொட்டை மாடி தான் அவருக்கு. வீட்டுக்குள்ளே மாடிப்படி இருக்கிறதுனால என்ன கதைன்னா, அவர் வந்து இங்கே அது வாட்டுக்கு வந்து பாத்ரூம் போயிட்டு இருக்காரு, குடுக்குன்னு ஏறாரு வராரு, பாத்ரூம் போறாரு, கீழே இறங்குறாரு. ஆனா டைமுக்கு கரெக்டா வந்து பாத்ரூம் போயிட்டு கீழே வந்துடுறான். அது வரைக்கும் என் பிள்ளைய பாராட்ட வேண்டிய விஷயம். இது ரொம்பவே எனக்கு வந்து ஹாப்பியா இருக்கு. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே போயிட்டு அவனுக்கு கிளீன் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அவன் ரொம்பவே ஃப்ரீடம். நம்ம ஃப்ரீடமா இருக்கோம் இல்லையோ காசு, நான் உண்மையாவே நாங்க ஃப்ரீடமா இல்லையோ இருக்குமோ, ஜாலியா இருக்கமோ இல்லையா, லியோக்கு ரொம்பவே ஜாலியா இருக்கு. இப்ப குடுக்குன்னு ஓடி வரும் பாருங்க. நான் வந்து ரூம்ல வச்சு பூட்டிருக்கேன், இல்லைன்னா ஏதாவது குடுக்குன்னு ஓடி வந்திருக்கும் பின்னாடியே. சரி வாங்க அப்படியே நம்ம கீழே போயிடலாமா? வாங்க கீழே போலாம். ஓகே गाइस, இப்போ வந்து வீட்டுக்குள்ள போலாமா? வீட்டுக்குள்ள போலாமான்னு இல்ல, நம்மளோட புது வீட்டுக்கு எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. கேட் திறந்தாச்சு. இங்கேயும் கேட்டு நம்மளோட என்ட்ரன்ஸ். இது வந்து மெயின் என்ட்ரன்ஸு. இது வந்து நம்மளோட ஹோமோட என்ட்ரன்ஸ், வீடோட என்ட்ரன்ஸ். இங்கேயும் கேட் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி கேட் இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா லியோவை வந்து நான் வந்து கதவை சாத்தி 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 வச்சு அங்கெல்லாம் கீழே வெளியும் விட முடியல, அவனா கீழேயும் போக முடியல அவனால. இங்கே கேட்டை மட்டும் லாக் பண்ணால் போதும், கதவு என்ன நேரமோ நம்ம கதவு திறந்து தான் இருக்குது. யாரும் வந்து எட்டி பார்க்க போகிறதும் கிடையாது, யாரும் வந்து என்ன நடக்குது உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க போகிறதும் கிடையாது. அதனால் எனக்கு இந்த கேட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஐ லைக் திஸ் கேட். ஸோ அங்கே மாதிரியே இங்கே வந்து இது எல்லாமே செட் பண்ணிட்டேன். ஸோ அது ஒரு பிரச்சனை இல்லை. அங்கே வந்து வால் குட்டியாக தெரியும் என்ட்ரன்ஸு, அதனால் இந்த பூ அழகாக இருந்துச்சு. இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால கார்னரில் வச்சுருக்கிறதுனால பூ தெரியல. இருந்தாலும் கதவோட அந்த டிசைன், இந்த வுட்டோட டிசைனே நல்லா இருக்குது. எனக்கு இந்த பூ எனக்கு ஆக்சுவலாக இந்த பூ வந்து நமக்கு வைக்கிறது வேஸ்ட்டு தான். பிளெயினாக இருக்குது நம்ம வச்சோன்னா இந்த பூ வந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் லுக்கா. ஆனால் இதில் வால்லே வந்து அழகாக டிசைன்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சூப்பராக இருக்குது. இது வந்து சும்மா ஒரு சாமியோட மனசு ஆறுதல். வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு வாங்க 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 வாங்க. இதுதான் நம்ம டோர். யாருன்னு தெரியுதா? மாதா அம்மா. ஸோ எனக்கு எல்லா சாமியுமே பிடிக்கும். என்னடா இந்துவாக இருந்துட்டு கிறிஸ்டின், அங்கே என்னென்னா ஏசு ஃபோட்டோ இருந்துச்சு, இங்கே என்னென்னா மாதா இது இருக்காங்க கதவுல அப்படின்னு நீங்கள் எல்லாருமே யோசிக்கலாம். எனக்கு எம்மதமும் சம்மதம், இதை பற்றி வந்து எம்மதமும் சம்மதம் தான். ஸோ அதை வந்து எல்லாத்தையுமே கடைசியில் பேசலாம். பட் இதுதான் வந்து கதவு. இங்கே பாருங்க, இதெல்லாம் வச்சிருக்கிறேன், இது வந்து பார்த்துக்கலாம் யார் வராங்க என்ன பண்ணுறாங்க. இது இருக்கிறது ரொம்பவே சேஃப்டி கைஸ். ஆமாம் வாங்க வாங்க உள்ள போகலாம். வாங்க வீட்டுக்கு வாங்க எல்லாரும் வாங்க. அப்படியே வந்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஹால். ஓகேவா? ஹால் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. ஏன்னா இங்கே ஆரம்பிச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 பேர் படுத்துக்கலாம் போல. ஜாலியாக என்ன மாதிரி இருந்தால் ஒரு 50 பேர் படுத்துக்கலாம். இங்கே 50 பேர் தங்கலாம் அந்த வீட்டில். அந்த மாதிரி இருக்குது ஸ்பேஸ் வீடு. ஸோ இந்த ஃப்ரேமுக்காக தான் திவ்யா வந்து லேட் பண்ணி இத்தனை நாள் ஹோம் டூர் வரல 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 நீங்கள் கேட்டதுக்கு காரணமே நம்மளோட மெமரிஸ் தான். ஏன்னா இது எங்களுக்கு எவ்வளோ பெரிய மெமரிஸ் அப்படின்றது ஒரு வாட்டி நாங்கள் லைவ் போடும்போது நீங்கள் பின்னாடி ஃப்ரேம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இது செட் பண்ணாமல் எப்படி வீடு ஃபில்ஃபில் ஆகும்? எல்லாமே செட் பண்ணிட்டா வீடு ஃபில்ஃபில் ஆகிடுமா? என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரேம் வச்சா தான் ஃபில்ஃபில் ஆகும்னு தான் அட்டை பிடிச்சி அந்த ஸ்டிக்கரை போட்டு வர வச்சு கண்டிப்பாக இது போட்டதுக்கப்புறம் ஹோம் டூர் போடுமே. கண்டிப்பாக இது என்னோட பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். சரி ஓகே, இதை நான் தான் செட் பண்ணேன். ஆமாம், எப்படி இருக்குன்னு பண்ணாங்க, சாமி தான் மாடல். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இதெல்லாம் நம்மளோட ஃப்ரேம்ஸ். இது உங்களோட ஃபேவரட் ஃப்ரேம்ஸ். இது வந்து நான் ரூமில் தான் வைக்கலாம்னு நினைக்கிறேன். சாமி வந்து இதில் தான் நீ கொஞ்சம் அழகாக இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க லைவ் போடும்போது. ஸோ இதை இங்கேயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வால் நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா,
இந்த வால் போட்டோ ஃப்ரேம்காகவே இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். சாமி அங்க வைக்கலாமா, இங்க வைக்கலாமா, அங்க வைக்கலாமா, இங்க வைக்கலாமா, ரூம்ல வச்சுக்கலாமா, ரூம்ல வச்சா எப்படி லைவ் போடுவீங்க, லைவுக்கு பின்னாடி நம்மளோட ஃப்ரேம்ஸ் இருக்கணும் தான் பிளானு. ஸோ இங்க வச்சப்ப கூட சாமி திட்டினாரு, இங்க வச்சிருக்கே எப்படி நான் லைவ் போடுவேன், ஏன்னா கட்டில் வந்து நம்ம இந்த சைடு போட்டிருக்கோம். ஸோ அதனால இந்த சைடு எதுக்கு வச்சு அப்படின்னாரு. இந்த வாலே போட்டோ ஃப்ரேம்காக இருக்க மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஸோ நான் இங்கே தான் வைப்பேன், நீங்கள் கீழே உட்காந்து லைவ் போடுங்க, லாகாயத்து மேலே உட்காந்து லைவ் போடுங்க, எனக்கு அதை பிரச்சனை. நான் ஃப்ரேம் இங்கே தான் வைப்பேன், அடம் முடிச்சு இங்கே தான் ஃப்ரேம் வச்சிருக்கேன். பாருங்க நம்ம ஃப்ரேம்ல எப்படி இருக்கு. எனக்கே பிடிச்சிருந்துச்சு நேற்று. நேற்று நான் லைவ் போடுறப்ப நிறைய பேர் வந்து கேட்டீங்க அக்கா எங்கன்னு சொல்லிட்டு அக்கா இதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே நம்ம இது பார்த்துக்கோங்க ஃபுல்லா. ஓகே, ஒரு வாட்டி காட்டிக்கோங்க. அப்படியே காட்டிட்டீங்களா? ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், நைஸ் நைஸ். அப்புறம் அங்க இருந்த நம்ம சாமி போட்டோ, அப்புறம் அங்க இருந்து எல்லாம் வாஸ்து அம்மன் இங்க வச்சிருக்கிறோம். அப்புறம் இங்கேருந்து இங்கே வந்து இந்த இது அங்கே வச்சிருந்த அந்த யானையோட கீ செயின் அந்த இது வச்சுக்கிறது, சாவிலாம் அம்மாச்சி ஃபோட்டோ, எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ், அது ஃபேமிலி ஃபோட்டோஸ். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கட்டில். ஸோ இந்த சைடு தான் கட்டில் போட்டிருக்கிறோம், இங்கே ஒரு கட்டில் போட்டிருக்கோம். இந்த சைடுங்கிறத விட இங்கே ஒரு கட்டில் போட்டிருக்கிறோம். அப்படியே இங்கே வந்தோம்னாக்கா அந்த குதிரை ஃபோட்டோ, இங்கே வந்து முன்னோர்களோட ஃபோட்டோ வச்சுருக்கோம். நம்மளோட முன்னோர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. கீழே அவங்களுக்கு விளக்கேற்றதுக்கு இதை ஆப்வியஸ்லி நீங்க பார்த்துருப்பீங்க. என்னோட தையல் மிஷின் ஏன் மூடி வச்சிருக்கோம்னா அது கொஞ்சம் கலங்குலமா கிடக்கு. ஸோ அதை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணா போடுறாங்க. ஓகேவா? அடுத்து இப்படி திரும்பினீங்கன்னா நம்மளுடைய டிவி ஹாலில் தான் வச்சிருக்கோம் டிவியை. ஏன்னா ரூம்ல எல்லாம் வேண்டாம், ஒரு ரூம்ல வச்சா நம்ம எங்க போறது, 3 பேர் ரூம்லயே உட்காந்து பார்ப்போம். ஸோ ஹாலில் வச்சுன்னா யார் இருந்தாலும் பொதுவாக பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க கவர்லாம் போட்டு வச்சிருக்க டிவிக்கு. நான் இது நம்ம டிவி, இது நம்ம ஜங்ஷன் பாக்ஸ். மேலே நம்ம அவார்டு வாங்கணும்ல அந்த ஃப்ரேம்ஸ் தான் வச்சிருக்கேன், டிவிக்கு மேலே வச்சுட்டேன். ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா ஹாலு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவீங்க. ஹாலை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அப்படியே தூக்க கேமராவை மேலே பாருங்க, கலர் லைட்டிங். கலர் லைட்டிங்கே நமக்கு இந்த வீட்டுக்கு தேவையில்லை. நான் ரிங் லைட்லாம் வச்சிருப்பேன், அதெல்லாம் தேவையே இல்லை இந்த வீட்டுக்கு. ஏன்னா லைட்டிங் எஃபெக்ட் தேவையில்லை நம்மளுக்கு, இதுவே ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. ஆக்சுவலா நம்மளுக்கு சொந்த வீடுல இருக்கும்போது நம்ம என்னென்னலாம் பிளான் பண்றோம், எங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, அது எல்லாமே அப்படியே இங்க இருக்கு. எதுவுமே ஒண்ணு கூட மாறல, எல்லாமே அப்படியே இருக்கு. எனக்கு என்னன்னா இந்த லைட் மேல இருக்கு, இந்த வால் லைட் இருக்குல்ல, இது ரொம்பவே பிடிக்கும். ஆனா என்னன்னா நான் ஒரு வேற டிசைன்ல பிளான் பண்ணேன், ஆனா இது அதை விட டபுள் மடங்கா எனக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஹால்ல 2 ஃபேன் போட்டிருக்கோம், ஹால் மொத்தம் 3 ஃபேனு. அந்த பக்கமும் ஹால் இருக்கு, பேக் சைடு அது லைட் போடுங்க. பாருங்க, இது வந்து கிச்சன், இது வந்து கிச்சன் போற வழி. அதுக்கு முன்னாடி நம்ம அது பார்த்து திஸ் இஸ் ஆர் த சாமி ரூம். நம்மளோட புது வீட்ல புதுசா நம்மளோட ஆட் ஆயிருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட சாமி கபோர்ட். மை ஃபேவரட். அந்த வீட்டுக்கு வந்து கபோர்ட் இல்ல, நோட் பண்ணிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நாங்க வீடியோல கூட நோட் பண்ணிருப்போம், பால் காய்ச்ச வரும்போது நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. செல்ஃப்ல வச்சு தான் நாங்க சாமி கும்பிட்டோம். ஏன்னா இந்த வீட்ல வந்து சாமி ரூம்னு ஒன்று செப்பரேட்டா வைக்கவே இல்லை. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஆக்சுவலி இது வாங்கணும்னு ரொம்ப நாளாக பிளான் போயிட்டே இருந்துச்சு. இந்த வீட்டுக்கு வந்து வாங்கணும்னு இருக்குது. ஸோ திவ்யா வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ நான் வாங்கணும்னு நினச்சேன். ஃபைனலி வந்து இந்த வீட்டுக்கு தான் வாங்கணும் அப்படின்னு இருந்திருக்கு. கடவுளோட அனுகிரகத்தினால ஃபேவரட்டான சாமி கபோர்டை நாங்கள் வாங்கிட்டோம். இது வந்து இதுதான் கபோர்ட். கீழே வந்து நம்ம சாமி பொருள் எல்லாம் வச்சுக்கிறது. இது சாமிக்கு படையல் போடுறதுக்காக இலை போடுவோம்ல, ஸோ அதுக்காக இந்த ட்ரே. ரெடி ரெடி 3 2 1 நம்மளோட சாமி கபோர்ட். எல்லா சாமியும் வச்சாச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு கபோர்டு. ஓகே, சிவபெருமான தான் முதல்ல வச்சாச்சு. ஓகே, நம்மளோட சாமி கபோர்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க गाइस. ஆக்சுவலா என்னோட this is my property, குட்டி குட்டி ட்ரீம்ல வந்து இதுவும் ஒரு ட்ரீம். இதுவும் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இது வந்து எனக்கு என்னவோ ட்ரீமா இருந்தாலும் இதை முழுக்க முழுக்க பராமரிக்கிறது ஆள போறதே நம்ம சாமிஜி தான். நீங்க ஆள போறீங்களாக்கா, எதுக்குக்கா வாங்கி வச்சிருக்கேன்னு ஒரு சிலருக்கு நிறைய கேள்விகள்லாம் வரும். ஏன்னா இப்படி போய் அப்படி நான் வந்து என்ன பண்ணுவேன், அப்படி வந்துட்டு கோலெல்லாம் இங்க வந்து நான் வாங்கி ஒட்டுனேன். இது கார்த்திகை தீபத்தன்னைக்கு இவளுக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் போய் வாங்கிட்டு வந்து ஒட்டுனேன். நீங்க பாத்துருப்பீங்க அந்த vlogல. சரி வாங்க அடுத்து போலாம். இப்படி பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பெட்ரூம். பெட்ரூம் தனியா கட்டறோம். ஓகே, முதல்ல ஹால் தனியா கட்டலாம். ஹால் இன்னும் முடியல. ஆமா, இது ஃபுல்லாவே ஹால் தான். இது வந்து பேக் சைடு கதவு ஒன்று. நம்மளுக்கு இதுல ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா
நம்ம இந்த கதவு என்ட்ரன்ஸ் கதவு வந்து கிழக்கு பார்த்த சைட்ல இருக்கு. எங்களுக்கு கிழக்கு வடக்கு தான் வந்து ரொம்ப லக்கியானது. ஸோ ஏன்னா எங்க 2 பேருக்கு சிம்ம ராசின்றதுனால நாங்க அதெல்லாம் ரொம்பவே பார்ப்போம். எங்க மாமியாரும் பார்ப்பாங்க. எல்லாமே நோட் பண்ணி தான் இந்த வீடியோ ஓகேவே பண்ணோம் நம்ம. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வடக்கு வாசல்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு பேக் சைடுலயும் இருக்கு, அதுலயும் கேட் போட்டிருக்காங்க, ஃப்ரண்ட்லயும் கேட் போட்டிருக்காங்க, பேக்லயும் கேட் போட்டிருக்காங்க. பேக் டோர் வந்து ரொம்ப பிளைனாவே இருக்கு. என்ட்ரன்ஸ் நம்பர் தான் மாதாமா இருக்கிறாங்க. இதுல பேக் டோர் பிளைனா தான் இருக்கு. ஆனா இது ஒரு வழி இருக்கு, இந்த பக்கமும் போலாம். அது வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு சிங்க், நம்ம ஹால்லே சிங்க் இருக்கு பாருங்க. இதுதான் அல்டிமேட்டான விஷயம். ஹால்ல வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண பயங்கரமா அப்படியே காட்டுங்க. அம்மா மெர்ஸ்லாம் இருக்குது, லைட் தான். இங்க ஒரு ஃபேன் இருக்கு. ஹால்ல 2 ஃபேன் பாத்தீங்களா? இங்கேயும் ஒரு ஃபேன் போட்டு வச்சிருக்காங்க. இந்த இடத்துக்கு இங்க இருந்து இவ்வளவு குட்டியா தான் இருக்கு இந்த இடம். இதுக்கும் ஒரு ஃபேன் இருக்கு. இங்க அழகா உட்கார்ந்து ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இப்படி வேடிக்கை பார்த்துன்னு அப்படியே அந்த காலத்து வீடு எப்படி இருக்கும், இந்த படியில பின்னாடி பேக்ரவுண்ட்ல கொல்லப்பக்கிட்ட படி வச்சு அந்த மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம வீட சுத்தி மயில்லாம் வருது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க பாத்துருப்பீங்க, நான் ஸ்டோரி போட்டிருப்பேன். ஓகே, இப்போ அடுத்து நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிள். கிச்சன். ஓ, ட்ரெஸ்ஸிங் டேபிளா? ட்ரெஸ்ஸிங் டேபிள் உங்களுக்கு தாங்க வச்சிருக்கோம். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல வந்து நம்ம அந்த வீட்ல பாத்துருப்பீங்கன்னா அங்க ஹோம் டூர் போட்டிருப்போம். அதுல வந்து ஃபுல்லாவே சாமியோட இது மட்டும் தான் இருந்திருக்கும். ஆனா இப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிள மாத்தியாச்சு பாருங்க. ஃபுல்லாவே திவ்யாவோட ப்ராடக்ட் தான் அங்கே இருக்குது. ஏன்னா மாற்றிட்டேன். சாமிக்கு என்ன மேக்கப் திங்ஸ் இருக்குது சொல்லுங்கள்? 48 நாளைக்கு சாமிக்கு ஒரு மேக்கப்பும் இல்லை, பட்டு தான். அதனால் அவருக்கு ப்ராப்பர்ட்டி எல்லாம் அங்கே இருக்குது இல்லைனால இந்த ப்ராப்பர்ட்டி வந்து என்னோட ப்ராப்பர்ட்டியாக மாற்றிட்டேன். ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இதுவுமே ஆள போகிறது நான் தான். எப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி, ஓகே, அடுத்து நம்ம கிச்சன் போவோம். வாங்க. என்னோட ரூம் கிச்சன். எனக்கு பெட்ரூம் ஹாலை விட எனக்கு கிச்சன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி போயிடுங்க தங்கம். ஓகே, கிச்சன் ரூம். ஓகே, கிச்சன்ல வந்தாச்சு. இது ஹால், இது கிச்சன் ஹால், இது ரூம் இல்ல. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு கிச்சன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி பெருசா இருந்தாதான் ரொம்ப பிடிக்கும் கிச்சன். அதுவும் இல்லாம எனக்கு இந்த மேடை வந்து பெருசா இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு. அதுவும் இல்லாம கை கட்டின தூரத்துல எல்லாமே இருக்கணும் அப்படின்றதா என்னோட ஆசை. ஸோ அதுக்கேத்த மாதிரியே எனக்கு கிச்சன் அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நாங்க சாமி ரூம் எங்க திரும்ப வச்சிருந்தோம்? இங்க தான் வச்சிருந்தோம். வந்து இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 6 நாள் இங்க தான் இருந்துச்சு. ஆமா, இங்க தான் வச்சிருந்தோம் சாமி. எல்லாரும் கேட்டிருந்தீங்க சிலிண்டர் ஏன் இங்க வச்சிருக்கீங்க, சிலிண்டர் கிட்ட வந்து சாமி போட்டோ வச்சிருக்கீங்க, சாமி போட்டோ வச்சிருக்கீங்க அப்படி எல்லாரும் சொல்லியிருந்தீங்க. பட் சிலிண்டர் வந்து இது உள்ள வைக்க முடியல. ஏன்னா சிலிண்டர் ரொம்ப ஹைட்டா இருக்குன்றதுனால அது இடிக்குது. ஸோ அதனாலதான் நான் கேஸ் அங்கே வச்சுக்கோம். ஸோ அது கேஸ் வைக்கிறதுக்கு தான் அந்த இடம்ன்றதுனால நான் அங்கதான் கேஸ் வச்சிருக்கேன். ஏன்னா அது எம்டி கேஸ் ஃபுல்லு நம்ம வந்து இங்க இது உள்ள வச்சிருக்கிறோம். அதெல்லாம் வந்து அரிசி போட்ட டப்பா, இதெல்லாம் அரிசி. ஓகேவா? இதுக்குள்ள வந்து தண்ணி கேன் வந்தோடனே இங்க செட் பண்ணிட்டோம். நாங்க அக்குவா வந்து இங்க போட்டோம். அக்குவா வந்து ஆக்சுவலா அங்க போடலாம் அப்படின்னாங்க. நான் வந்து அங்க சாமான்லாம் மெயின்டைன் பண்ண முடியல. அந்த வீட்லயுமே அப்படிதான். அக்குவா அங்கே வச்சிருப்போம், சாமான கீழே கவுத்தும்ல. தண்ணி நம்ம பிடிக்கும் போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அக்குவாவை இங்கே வச்சுட்டு இங்கே வச்சு இப்படி தண்ணி பிடிச்சிப்பேன் நான். இதுதான் நம்மளோட சிங்கே. பைப்பு பார்த்தீங்களா பங்கமா இருக்க. சுவிட்ச் போர்டு, இந்த வீட்டில் பஞ்சமே இல்லாத ஒரே விஷயம் சுவிட்ச் போர்டு தான். அங்க மூல சுவிட்ச் போர்டு இருக்கு. தேவையில்லாத திங்ஸ் எல்லாமே நம்ம மேலே போட்டுட்டோம். போட்டாச்சு. கபோர்ட் அப்படி காட்டுறீங்களா? ஓகே, இது நம்ம கேஸ், இது நம்மளோட ஸ்டவ். இதெல்லாம் நான் எப்படி அங்க வச்சிருந்தனோ அதே மாதிரி தான் இங்கேயும் அங்க இருக்கிற மாதிரியே தான் எல்லாத்தையுமே முக்கால் வச்சு நாங்க செட் பண்ணிருக்கோம். எதுலயுமே நான் அங்க எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். நம்ம இதுமே புதுசா இல்ல. பண்ணலாங்க. ஃப்ரிட்ஜ் மட்டும் இந்த சைடுல வச்சிருக்கோம். நம்மளோட ஃப்ரிட்ஜ் இங்க வச்சிருக்கோம். எனக்கு என்னன்னா இதுல அல்டிமேட்டான விஷயம், வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அங்க வெளியே போட்டுருக்கோம், அது பாட்டு தண்ணி போவோம். அவங்க வந்து ஹவுஸ்னர் வந்து என்னமா தண்ணி உள்ள போகுது, அப்படி போகுது, இப்படி போகுதுன்னு. இங்க எங்களை கேள்வி கேட்கறதுக்கு ஆளே இல்ல. நாங்க தான் ஆள போறோம். இந்த வீட்டை சேஃப்டியா பாத்துக்கணும். வாங்க, இப்போ இது வந்து இதெல்லாம் வச்சிருக்கோம், மளிகை சாமான்லாம் இங்க வச்சிருக்கோம். இந்த இது ஓகேவா? இதான் கிச்சன். நம்மளோட கிச்சன் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வாங்க பெட்ரூம் போலாமா? முடியாங்க பெட்ரூம் போலாம். அடுத்து பெட்ரூம் ஒண்ணு இல்ல 2 பெட்ரூம். ஆனா இதுல என்ன ஒரு கதைன்னா மெயினான கதையே இங்கதான் இருக்குது. வாங்க, ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இதுக்கு மேல வந்து அவார்ட் வாங்கணும்ல, சோ அந்த ஃப்ரேமை நான் மாட்டி வச்சிருக்கேன். ஓகேவா? அடுத்து ரெடி, ஓபன் பண்ணலாமா? அப்படி போ சாமிஜி. ரெடி 3 2 1. வெல்கம் டு பெட்ரூம். வாங்க. இங்கேயும் லைட்டிங் வருங்க. ஹால்ல தான் இருக்கு, கிச்சன்ல தான் இருக்குன்னா லைட் செட்டிங் வருங்க. ரூம்லயுமே லைட் செட்டிங் சூப்பரா இருக்கு. அதுவும் கிரீன் கலர்ல போட்டிருக்காங்க.
இந்த ரூம் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம அருண்ஜி தான் யூஸ் இது அருணோட ரூம் ஆக்சுவலி. ஏன்னா அருணுக்காக பிசி இங்க செட் பண்ணி கொடுத்துட்டோம். 2 ரூம்ல இருக்கு. ஹால்ல வந்து கசகசன்னு எதுவுமே வைக்க வேணாம். அங்கதான் வந்து நம்ம எல்லாத்தையுமே அப்படியே கிட்ட கிட்ட இருக்க வச்சிருப்போம். இங்க ஸ்பேஸ் ஃபுல்லா சூப்பரா செம்மையா இருக்கு. ஸோ அதனால இது அருணுக்காக நாங்க அலாட் பண்ணிருக்க பெட்ரூம். ஸோ அது அருணோட பிசி ஆல்வேஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒர்க் போயிட்டு இருக்காங்க. மிஸ் பண்றான். பெயின் ஆர்டர் போட்டுருக்கேன். வரும் கஷ்டப்பட்டு அந்த பெயின் ஆர்டர் போட்டு ஒட்டி வச்சா அடுத்த செகண்டே காலி பண்ண சொல்லிட்டாங்க கைஸ். நம்ம மன உளைச்சல் ஆயிடுச்சு. அதை விட பெஸ்டா நாங்க வந்து அருணுக்கு பெயின் ஆர்டர் போட்டிருக்கோம். வரும். இது வந்து நம்ம சேர் பாத்தீங்களா, புதுசா நம்மளோட வீட்டுல இருக்கிற செகண்ட் ப்ராப்பர்ட்டி இந்த சேர் வந்து சாமிஜிக்கு உட்காரத்துக்கு நல்லா இருக்கு. ஏன்னு சொல்லுங்களேன், நார்மல் சேர் வந்து இப்படி இருக்கா, இதுல உட்காருறதுன்னா இப்படி உட்காருங்க, இப்படி உட்காருவாரா. ஆனா இந்த சேர்ல உட்கார்ந்தாருன்னா சோஃபால உட்காருவாரு இப்படி அப்படின்ற மாதிரி உட்காருவாரு. ஸோ இந்த சேர் வந்து நம்மளோட செகண்ட் நியூ ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏசியை இந்த ரூம்ல போட்டாச்சு. ஏன்னா ஏசி ஃபிக்ஸ் பண்றப்ப ஒரு பயங்கரமான பஞ்சாயத்து அனுப்பிச்சாங்க. ஃப்ராடா இருக்கானுங்க. இந்த மாதிரி ஏசி எல்லாம் ஃபிட் பண்றதுக்கு புக் பண்ணீங்கன்னாக்கா ரொம்ப கேர்ஃபுல்லா. தயவு செய்து நீங்க எங்க ஏசி வாங்குனீங்களோ, எங்க வந்து உங்களுக்கு யார் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்தாங்களோ அவங்களே கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏசி வந்து நாங்க இங்க போட்டிருக்கோம். ஏசியை நம்ம இங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஆக்சுவலா ஏசி நம்ம வாங்கினதுக்கு காரணமே பிசி ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, ரொம்ப ஹேங் ஆகும் அப்படின்றதுனால தான். ஸோ பிசி இங்க வச்சிருக்கோம். அருணுக்குலாம் ஏசி ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம நான் மேக்கப் பண்ணும்போது எப்படிதான் போயோ எனக்கே புரியவே இல்ல. மேக்கப் போடும்போது நான் ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல வெளில வச்சிட்டேன். எப்படி இங்க போடுறது வந்து அழகா சேர்ல வச்சு பண்ணுங்க. சரிதான், சரியா. சோ அது ஒரு 2 ரீசன், நிறைய ரீசன் இருக்கு ஏசி வாங்குனதுக்கு காரணம். வாங்கணும்னு நினைச்சோம், வாங்கிட்டோம், அவ்வளவுதான். அடுத்து நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் என்னோடதும் அருணோடதும். இதுல ஃபுல்லாவே சுவாமிஜி 2 சாமியோட தான் இருக்கு. மேலெல்லாம் வந்து வேஷ்டி சாமி கும்பிடுறது இதெல்லாம் வந்து இது இந்த கபோர்ட் இது பார்த்துப்பீங்க. இது வந்து பீரோ, நம்மளோட பீரோ. இது நார்மலான நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இந்த பீரோவை. ஆனா இந்த பீரோ வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்தது எங்களுக்கு. என்னன்னா தூக்கத்துக்கு தான் கஷ்டமா இருந்தது தவிர்த்து, ஆனா ஃபிக்ஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸி ஆயிடுச்சு. நான் அந்த இடத்த அங்க வந்து ரொம்ப குட்டியா இடுக்கிட்டு இருப்போம், போறதுக்கு வரதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்தா. ஆனா இங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம என் செல்லக்குட்டி எங்க வச்சுட்டோம். என் செல்லக்குட்டிக்கு மேல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாமிஜி வாங்கின அவார்ட்ஸ் நம்ம வாங்கணும்ல, நம்ம சாமிஜி வாங்கின 2 அவார்டு. இது நம்மளோட இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் இதுக்காக. இது அது வந்து அது எதுக்கோ கொடுத்தாங்க, என்னன்னு எனக்கே தெரியல. என்னோட உண்டியல் சாமிஜியோட 2 உண்டியலும் தூக்கி மேல வச்சுட்டேன். ஏன்னா ஒரு உண்டியல் ஃபுல் ஆயிருச்சு, இன்னொரு உண்டியல் மட்டும் தான் பாதி இருக்கு. அது கால்வாசி தான் இருக்கு. அதுவும் இன்னும் சில பல சில்லறைகள் போட்டா ரெடி ஆயிடும். அடுத்து வந்து இது நம்மளோட பாத்ரூம். இங்க ஒரு ஃப்ரேம் மாட்டி இருக்கோம். இது வந்து என் மாமனார் மாமியார். ஸோ இங்க வந்து எங்களோட அவங்கள அங்க வந்து நாங்க ரூம்ல தான் வச்சிருப்போம். இங்கேயும் நாங்க ரூம்ல தான் வச்சிருக்கோம். ஸோ எங்களோட காட்ஸ் அவங்க. ஸோ அதனால அவங்க எங்களுக்குள்ளதான் இருக்குன்றதுக்காக ரூம்ல வச்சிருக்கோம். அடுத்து நம்ம ரெஸ்ட் ரூம் போலாமா? இது வந்து நம்மளோட ரிங் லைட். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ரிங் லைட்ஸ் எல்லாம். இது ஸ்டாண்டு. இது ரெடி. இதுதான் நம்மளோட வாஷ்ரூம். ஆக்சுவலா எதுக்காக நாங்க இந்த ரூம் அருணுக்கு அலாட் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ரீசன், திஸ் வாஷ்ரூம் இஸ் வெஸ்டர்ன் டாய்லெட். அருணுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த வீடை வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அருண் சாமியும் மதன் சாமி தான் வந்தாங்க. அருண் சாமிக்கு வீடு ரொம்ப பெருசா இருக்குன்றது தவிர்த்து 2வது ரீசன் வெஸ்டர்ன் பாத்ரூம் இருக்கு அப்படின்றத ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு அவரு. சோ அதனாலதான் இந்த ரூம் அருண் சாமிக்கு நாங்க இந்த பாத்ரூம் இது மாதிரி இருக்கும். ஒரு ரூம் சைஸ் இருக்கும். வாங்க உள்ள போய் பாருங்க ரெஸ்ட் ரூம். ஹலோ ஹலோ எக்கோ கேக்குது. ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 1 2 3. வாஷ்ரூம்ல சிங்க் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி வாஷ்ரூம்ல சிங்க் இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஆக்சுவலா அருண்ஜிக்கு வந்து அடுத்து நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன். என்ன அங்க என்ன தெரியுமா ஒரு வருத்தம், ஷவரே இல்ல. இங்க ஷவர் காலையில ஆனா 2 சாமிஜி குளிக்கிற முதல்ல ஷவர் தான். ஷவர் பூங்காற்று அப்படி ஒரு நாள் அந்த ஷவர்ல குளிக்கிற வீடியோ எடுத்து நான் போடுறேன் 2 பேரும். சரிங்களா? இதுக்காக ஷவர் திறந்து விட்டு 2 பேரும் வீடியோ போட சொல்றேன். இங்க வந்து அருண் சாமிக்கு வந்து கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். நான் அந்த பாத்ரூம்ல செட் பண்ணிட்டேன். ஆக்சுவலா நம்ம அந்த கண்ணாடி வந்து வெளியே வச்சிருந்த கண்ணாடி எடுத்து வந்து நான் அந்த பாத்ரூம்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இங்க வந்து அருணுக்கு புதுசா ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன். மாதிரி ஒட்றது இருக்கும் இல்லையா, வாங்கி ஆர்டர் போட்டுருக்கோம். இதுதான் நம்மளோட ரெஸ்ட் ரூம். எப்படி இருக்கு பாருங்க, வெஸ்டர்ன் ரெஸ்ட் ரூம். வாங்க அடுத்த ரூம் போலாம். அப்படியே வந்தோம்னா பக்கத்துலயே நம்மளோட 2வது ரூம். இந்த ரூம்ல லியோ இருக்கான். இப்ப லியோ திறந்த உடனே ஓடி வந்துருவா குடுக்குன்னு. ரூமோட டோர் பாத்தீங்களா, ரொம்பவே ஒரு மாதிரி லுக், ஒரு கிளாசிக்கலான லுக் கொடுக்குது. ஏன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. ஏன்னா நம்மளோட கலர் செலெக்ஷனை விட டோரோட அந்த வெளியே இருக்க அந்த எம்ப்ராய்டிங் தான் ரொம்பவே
ஒரு கவர்ந்த மாதிரி இருக்கும். வீட்டுக்கு யாராவது வந்தால் ஒரு இம்ப்ரெஸ் ஆகுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டோருக்குமே ஒரே டிசைன் தான் போட்டிருக்காங்க. சரி, ஓகே, ஓப்பன் பண்ணலாமா? பண்ணலாம். ஆக்சுவலி இது எங்க ரூம். வாங்க லியா. அருண் ரூம். இது எங்க ரூம். இது வந்து மதன் சுவாமிக்கு எனக்காகவும் அலாட் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் லைட் செட்டிங். இங்கேயும் லைட் செட்டிங் இருக்கு. இங்கேயும் கிரீன் லைட் தான் போட்டிருக்காங்க. நம்ம வெள்ளை ஹால் அந்த கட்டில் போட்டிருக்கோமா, ஸோ ரூம்ல இந்த கட்டில் போட்டிருக்கோம். இந்த கட்டில் நான் அந்த வீட்டில் போட்டுட்டு இருக்கும் போது இவ்வளோதான் இருக்கும் கேப்பு, போகிறதுக்கு வரத்துக்கு இப்படியே போகணும், இப்படியே வர்றோம். ஆனால் இங்கே இருந்து இவ்வளோ தூரம் கேப் இருக்கு, இங்கே இருந்து இவ்வளோ தூரம் கேப் இருக்கு. ஜாலியாக கிடுகிடுன்னு சுற்றுவோம். நான் வாட்டுக்கிட்டு ஜாலியாக இருந்துச்சு எனக்கு. இங்கே லைட்ஸ் வச்சுருக்கோம். இது நம்மளோட டேபிள் ஃபேன், சாமிக்கு பர்த்டே கிஃப்ட் பண்ணுது. ஸோ இது 2 ரூம் வச்சுருக்கோம். எதுவுமே அடைஞ்ச மாதிரியே இல்லை காய்ஸ். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அடைஞ்ச மாதிரியே இல்லை, எல்லா பொருளுமே வந்து நீட் அண்ட் ஸ்வீட்டாக அடிக்கிட்டோம் நாங்கள். இது வந்து என்னோட கபோர்ட்ஸ் ட்ரெஸ்ஸிங்ஸ். அதுல என்னவோ வந்து 2 பேரோட கபோர்டு இருக்கும். ஆனா இதுல என்னோடது மட்டும்தான் இருக்கு. கீழே கட்டப்பையில பாத்தீங்கன்னா சாரீஸ். அது இந்த பேபிஸ், நானு என் தங்கச்சி என் தம்பி இருக்கிற குழந்தை போட்டோ. முடியல சாமி, முடியல. 7 வருஷமா என் கூடவே இருக்காங்க அவங்க. தெரியல. ஓகே, நீங்க ரெஸ்ட் ரூம் போலாமா? சத்தியமா வெஸ்டர்ன் பாத்ரூம்ங்கிறதுனாலே நிறைய வீட நான் அவாய்ட் பண்ணேன். ஸோ இங்க வந்து 2மே இருக்கிறதுனால ஓகே, அதை அருணுக்கு கொடுத்துருவோம், இதை நம்ம வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே சாமி வந்து அவரோட கண்டிஷனை சொல்லிச்சாச்சு. என்னன்னா வீடுனா 3 கண்டிஷன். ஒன்று பாத்ரூம் நீட்டாக இருக்கணும், இன்னொன்று கிச்சன் நீட்டாக இருக்கணும், இன்னொன்று சாமி ரூம் பார்ப்பேன். ஸோ இங்கே சாமி ரூம் இல்லைங்கன்னு நான் பிளான் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம கபோர்டு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. பாத்ரூம் ஓகே, கிச்சன் ஓகே அப்படின்னு சொன்னோன்னா ஓகே, இந்த வீடு ஓகே பண்ணியாச்சு. ஸோ வாங்க அடுத்து வந்து இது வந்து this restroom is Indian restroom. இங்கேயுமே வந்து பாத்ரூம் இல்லைங்க, சிங்க் இருக்கு. இது என்ன தெரியுமா, இது குகை மாதிரி இருக்கு. அது வாட்டுக்கு போலாம், அது வாட்டுக்கு அது வந்து ஹால் மாதிரி இருக்கு. இது பாருங்க, இதுல என்ன டிஃபரன்சியேஷனா, அந்த ரெஸ்ட்ரூம் வந்து இந்த மாதிரி சதுர வடிவுல இருக்கும், இது வந்து செவ்வக வடிவுல இருக்கும். இப்படி அப்படியே ஒரு வாட்டி உள்ள போயிருங்க, அப்படியே உள்ள போய் ஒரு வாட்டி சுத்திட்டு வந்துருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கேயும் சிங்க் இருக்கு, லைட்ஸ் கூட சூப்பரா இருக்கு. இங்கேயும் சிங்க் இருக்கு. இதுதான் மிரர். இந்த மாதிரி தான் வந்து அருண் சாமியோட ரெஸ்ட் ரூம்லயும் நான் பிளான் பண்ணலாம்னு வச்சிருக்கேன். ரெஸ்ட் ரூம்ல கண்ணாடிக்கு மேல லைட் பாருங்க, இங்க பாருங்க ஸ்விட்ச் எப்படி, அங்க ஒரு லைட்டு, இங்க ஒரு லைட்டு, மேல கொசுல அடிச்சு வச்சிருக்காங்க. அந்த கேப் தான் கொஞ்சம் பயமா இருக்கு எனக்கு குளிக்கும் போதெல்லாம். அந்த கேப் அடைச்சாச்சு, நேத்தே அடைச்சிட்டோம். அதுல கொசுல போட்டுருக்காங்க. ஓகே गाइस, நம்மளோட ஹோம் டூர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு தனி வீடு தான் இது, கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற வீடு தான். ஸோ பெரிய வீடு. நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது, கண்டிப்பாக வந்து ஒரு சர்ப்ரைஸான விஷயம் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம். அது சர்ப்ரைஸ் வந்து நீங்கள் எல்லாருமே ப்ராங்க் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. உங்களை நாங்கள் ப்ராங்க் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஐடியா பண்ணதான் இது. ஸோ வந்து இது வந்து சொந்த வீடுலாம் இல்லை, ரெண்டல் வீடு தான். ஸோ வந்து இவ்வளோ பெரிய வீடா இருக்கு, எப்படி நீங்க கஷ்டப்படுறா அதுன்னு சொல்றீங்க, எப்படி நீங்க வந்து மெயின்டைன் பண்ணி, எப்படி வந்து இந்த வீட்டுக்கு வந்து 10,000 15,000 வாடகை இருக்கும் அப்படின்னு நீங்க எல்லாமே நினைப்பீங்க. 200% இல்ல. அந்த வீடு எவ்வளவு சின்ன வீடு, அந்த வீட்டுக்கு விட 2 மடங்கு கம்மி தான் இந்த வீடு வாடகை. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு எவ்வளோ அட்வான்ஸோ அதே தான் இந்த வீட்டுக்குமே அட்வான்ஸு. ஸோ பெருசாக அதில் ஒரு பெரிய மாற்றமும் கிடையாது. ரெண்ட் ஆனால் 2 மடங்கு கம்மி அந்த வீட்டை விட. இந்த வீடு ரொம்பவே கம்மி. ஆமாம், ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு தான் எடுத்தோம். ஆனால் வந்து கடவுள் தான் இதுக்கு வந்து ஒரு பெரிய துணையாக இருந்தது. எங்களுக்கு வந்து ஐயப்பன் தான். ஏன்னா அந்த வீட்டில் இருந்து மாலை போகலான்னு சொல்லி அந்த வீடை க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி அங்கே எல்லாம் சுத்தம் பண்ணி ரெடியாக இருந்தோம். ஆனால் வந்து தை மாதம் நம்ம மாறிக்கலாம். அவங்க ஹவுஸ் ஓனர் சொல்லிட்டாங்க, பழைய ஹவுஸ் ஓனர், நீங்கள் வந்து மாலை போட்டுட்டு மாற வேணாம்ப்பா. அவங்களோட கோரிக்கை என்னவா இருந்துச்சுன்னா, நான் டிரான்ஸ்பரண்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் வாடகை மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதாவது உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா, வாடகை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அந்த வீட்டுக்கு அவ்வளோ வாடகை, என்ன என்னால் மேஜிக், நான் ஒரு டிரான்ஸ்பராக இருந்தால் வாடகை ஏற்றுவீங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. சரி வேண்டாம், இதுக்கு மேலே நம்மளால. அதுவும் இல்லாம நம்ம பக்கத்துல இருக்க எல்லாருமே வந்து நாங்க யூடியூபர்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு நம்மள வந்து பார்க்க வந்துட்டாங்க. நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பிச்சுன்னு, அது குட்டி குழந்தைங்க வந்துடுறாங்க, ஸ்கூல் பசங்க வந்துருவாங்க. காலையில வந்து எனக்கு என்னன்னா, காலையில வந்து எங்க 2 பேரையும் பார்த்துட்டு ஸ்கூல் போவாங்க. அதே மாதிரி ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு எங்களை மேல வந்து பார்த்துட்டு தான் வீட்டுக்கே போவாங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு அப்புறம் எங்க சேனல் போய் நோண்டி நாங்க யாருன்னு ஆக்சுவலி நான் உங்களுக்கு வந்து தெரியாது, நான் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்ஸ் சொல்லாம வந்தேன்.
பட் ஆனால் சரி ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிஞ்சு அவங்க ஓகே அவங்க அக்செப்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அக்செப்ட் பண்ணி இப்படி வாடகையை வந்து அதிகமாக்குவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா இது வந்து ரெகுலராக எங்கள் கம்யூனிட்டிக்கு நடக்கிற ஒரு விஷயம். டிரான்ஸ்வுமன் தெரிஞ்சாலே என்னமோ எங்கள்கிட்ட கோடிக்கணக்கில் அமௌண்ட் இருக்கிறது மாதிரி நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு எங்களுக்கு தான் தெரியும். அவங்க என்ன மைண்ட் செட்னு எங்களுக்கே புரியல. அவங்க வாட்டுக்கு டிரான்ஸ்வுமனாக இருந்தால் அதை விட இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இது ஒரு பேட் ஹேபிட் வச்சுருக்காங்க எல்லா ஹவுஸ் ஓனர்ஸும். அது வந்து கொஞ்சம் தவிர்த்துடுங்க. நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து இந்த எல்லாத்துமே சாமி வந்து சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, எங்களையும் மனுஷங்களா பாருங்க அப்படின்னு சொல்றாரு. நாங்க ஹவுஸ் ஓனருங்ககிட்டையும் நாங்க கேட்கிற ஒரே விஷயம் என்னன்னா, மனுஷங்களா பாருங்க. நீ என்ன ஜெண்டர் என்ன ஜாதி அப்படின்றது தயவு செய்து பார்க்காதீங்க. இது எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம். யார் யார் வீட்டில் எப்படி நடக்குது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாருமே வந்து எங்களை மாதிரி ஓப்பனா பேசுவாங்களா, ஓப்பனா கேட்பாங்களா, சொல்லுவாங்களான்னு தெரியல. எல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் எல்லாரும் வெளியே வாங்க பேசுங்க. நிறைய சண்டை வந்திருக்கு எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம், எனக்கும் பழகிறவங்களுக்குலாம் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ வரைக்குமே எங்கள் மேலே பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு யாரும் இன்வைட் பண்ணுறது இல்லை அப்படின்னு. நான் இன்வைட் பண்ணது கௌசி வந்திருப்பா, ஸ்வீட்டி வந்திருப்பா, 2-3 பேர் தான் வந்திருப்பாங்க நம்ம வீட்டுக்கு. ஆனால் அவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா. அவங்க எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் பர்சனலாக கேட்டாலே சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க நம்ம வீட்டுக்கு வந்து. எங்கள் ஹவுஸ் ஓனர் மூஞ்சில் அடித்த மாதிரியே பேசினாங்க. எதுக்கு நீங்களாம் வர்றீங்க, எதுக்கு வந்துட்டு வந்தீங்கன்னா ஒரு நாள் இருந்துட்டு போவாங்க, எதுக்கு நீங்கள் 2 நாள் 3 நாள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மூஞ்சிக்கு நிறைய பேசிடுவாங்க. அதுவும் இல்லாமல் முக்கியமாக என்னோட கம்யூனிட்டி டிரான்ஸ்வுமனை அவ்வளோ வந்திருக்கவே மாட்டாங்க நம்ம வீட்டுக்கு, பழைய வீட்டுக்கு. ஏன் அப்படின்னா அந்த ஹவுஸ் ஓனர் வந்து யார் இவங்க என்ன இப்போ டிரான்ஸ்மென்னாலே கொஞ்சம் ஆரம்ப ஸ்டேஜில் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுவாங்க இல்லையா. இவங்க என்ன வித்தியாசமாக இருக்காங்க, யார் தம்பி இதெல்லாம் வரக்கூடாது, தெருவிலலாம் என்ன பேசுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திட்டாங்க. அம்மா இவளை தத்தெடுத்து வளர்க்குறதே அம்மா தான், என்னை தத்தெடுத்து வளர்த்ததே எங்கள் ராகவி அம்மா தான் அப்படின்னு சொல்லி அம்மாவெல்லாம் ஓகே சொல்லி தான் அந்த வீட்டுக்கு நாங்கள் வந்தோம். எல்லாமே அவங்க கிட்ட தெளிவா சொல்லி உண்மையை சொல்லி தான் வந்தோமே. ஆமாம் வந்தோம். அப்படி வந்துமே ராகவிமா வந்ததுக்கும் அவங்க வந்து ஒரு மாதிரி பேசிட்டாங்க. அதனால டிரான்ஸ்வுமன் வந்து அந்த வீட்டில் அலோவ் பண்ணவே இல்லை. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் அதர் கம்யூனிட்டியும் சேர்த்து தான் சொல்கிறேன். சில பேர் வந்து பயங்கரமாக எங்கள் மேலே கோவமாக இருந்தாங்க. ஏன் உங்கள் வீட்டுக்கு என்னை கூப்பிடல, எங்கள் வீட்டுக்கு மட்டும் நீங்கள் வந்து வர்றீங்க. நிறைய பேரோட எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருந்துச்சு. இது மட்டும் தான். ஆமாம் நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தான் தெரியும் அங்கே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒருத்தர் சண்டைக்கே போயிட்டான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து அவன் வந்து ஹவுஸ் ஓனர் இப்படி மேலே ஏறி வரும்போது காலையில தான் பார்த்தாங்க. திரும்ப என்ன மேலே வரப்போ எதுக்குடா கேட்குறாங்க, அப்படின்னா ரெண்ட் கொடுத்தானே இருக்க அப்படின்னு சொல்லி ஹவுஸ் ஓனர்ட்டே சண்டைக்கு போயிட்டான். அந்த அளவுக்குலாம் நடந்துச்சு. அந்த வீட்டில் இருக்கிறப்போ எல்லாருமே ஏதோ திருடனை கூப்பிட்டு வருவாங்கல்ல அந்த மாதிரி இருந்துச்சு. காசு கொடுத்தே வாடகை கொடுத்தே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திருடனை கூப்பிட்டு வர மாதிரி கூப்பிட்டு வந்தேன். ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு அந்த 2 வருஷமா. அந்த வீடு கம்ஃபர்டபுள் தான், ரீல்ஸ் நல்லா பண்ண நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி ரிலேட்டிவ் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்தப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். அந்த வீட்டில் எங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் மெமரிஸ் இருந்ததோ அவ்வளோ அதுக்கு ஈக்குவலாகவே பேட் மெமரிஸும் இருந்துச்சு. ஸோ அந்த வீடை நாங்கள் மிஸ் பண்ணுறோம் தான். இன்ன வரைக்கும் நாங்கள் மிஸ் பண்ணலன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த வீட்டுக்கு போய் தான் நாங்கள் நிறைய விஷயங்கள் சாதிக்க ஆரம்பிச்சோம். நிறைய மோட்டிவான விஷயம்லாம் நடந்தது. ரொம்ப லக்கியான வீடுன்னு நாங்கள் சொல்லலாம். அதே மாதிரி நாங்கள் ஆரம்பத்தில் வரும்போது ஹவுஸ் ஓனர் வந்து எங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி தங்க மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹவுஸ் ஓனர் அப்படின்ற அந்த ஆட்டிடியூட் அவங்களுக்கு வர 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 அவங்களுக்கு அப்படியே நார்மலா அப்படியே எல்லாரும் மாதிரியுமே ஆயிட்டாங்க. ஸோ எனிவே அவங்களுக்கு என்ன கஷ்டமோ அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்மளுக்கு என்ன கஷ்டம்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அவங்க கஷ்டம் நம்ம புரிஞ்சுக்கனால தான் இல்லம்மா நாங்கள் காலி பண்ணிக்கிறோம் நம்ம சொல்லிட்டோம். ஆனால் எங்கள் கஷ்டத்தை அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை. ஸோ எனிவே என்னவா இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அங்கே இருக்கும் போதே நீங்கள் 1% 2% வாடகை இன்க்ரீஸ் பண்ணால் பரவாயில்ல. அவங்க இன்க்ரீஸ் பண்ணது இந்த வாட்டி நான் ட்ரான்ஸ் பண்ணிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுன்னா 20 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதை என்னால் அக்செப்ட் பண்ணவே நான் இவ்வளோதான் அமௌண்ட்னு சொன்னால் நீங்களாம் தலையை சுற்றிருவீங்க. அந்த வீட்டுக்கா இவ்வளோ ஏற்றுனாங்கன்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. இவ்வளோவா கேட்டாங்க நீங்கள் வேண்டாம் நீங்கள் பண்ணதே நல்லது காலி பண்ணதே நல்லது அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதனால நான் சொல்ல விரும்பல, பரவாயில்ல எதுவுமே. உண்மையான ரீசன்னா அங்க வந்து எங்களுக்கு ரெண்ட் ஏத்திட்டாங்க, அதனால மட்டும்தான் நாங்க வீடை காலி பண்ணோம். வேற எந்த ரீசனும் கிடையாது. அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்து அலோவ் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் அதெல்லாம் ஓகே தான். அது இருந்தாலும் எங்க 2 பேருக்கு ஒரு அப்பா அம்மாவா இருந்து எங்களுக்கு சொந்தமா இருந்து அவங்க எங்களை நல்லாவே பாத்துக்கிட்டாங்க. எங்க மேல எந்த குறையும் அவங்க சொல்லல. வீட்டுக்கு வர்றவங்களை யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கண்டிஷன் போடுவாங்க. அமௌண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவங்க பாட்டுக்கு நாங்க யூடியூபரா இருக்கோம், டிரான்ஸ்பர் வேற தெரிஞ்சிட்டோமா, அதனால இன்னும் அவங்க பாட்டுக்கு அதுக்கு இதுக்கு அதுக்கு அதுதான் ஒரு மாறி இருந்துச்சு. மத்தபடி எல்லாம் எந்த இதுவும் வேற எந்த ரீசனுமே கிடையாது. இந்த வீட்டுல அதுக்கான தொல்லையே கிடையாது. ஏன்னா அது வந்து நம்மளோட ஹவுஸ் ஓனர் வந்து இங்கேயுமே ரொம்ப 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 குட் கேரக்டர், ரொம்ப தங்கமான மனுஷனா இருக்காரு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ரிவீல் பண்ணலாமா? நம்ம வீட்டை வந்து என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஏசுநாதர் அப்பாவும் டோர்ல வந்து மாதா அம்மாவும் இருந்திருப்பாங்க. நம்ம ஹவுஸ் ஓனர் பாத்தீங்கன்னா
முஸ்லீம், அவங்க ஒய்ஃப் வந்து கிறிஸ்டின். சோ அவங்க 2 பேரும் லவ் மேரேஜ்ங்கிறதுனால இந்த மாதிரி வீடு ஒரு கட்டியிருக்காங்க. பட் எம்மதமும் சம்மதம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு இந்த வீடு அமைஞ்சிருச்சு. உண்மையாவே காட்ஸ் கிரேஸ் இஸ் காட் ரொம்ப எங்களுக்கு ஆதரவா இருக்காரு, கடவுள் எங்களோட தான் இருக்காரு, எங்களை வழி நடத்துறாரு அப்படின்றது இந்த விஷயத்துல நாங்க உணர்ந்தோம். ஏன்னா அவங்க கிறிஸ்டின், நாங்க இந்துன்னு அவங்களுக்கு தெரியும். அப்பா முஸ்லீம், அவங்க ஒய்ஃப் கிறிஸ்டின். டோர்ல வந்து கிறிஸ்டினோட சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்கு. எப்படிடா என்னடா, நான் இந்த வீட்டுக்கு முதல்ல பால் காய்ச்ச வரும்போது சாமி கிட்ட கேட்டேன் ஒரே விஷயம், சாமி கிறிஸ்டினா இருக்காங்க, சாமி என்ன கேக்குது, சாமி நீ வந்து சாமின்னு அப்படி பண்ணுவ, நீ என்ன சாமி கிறிஸ்டினா இருக்காங்க நீ எப்படி அப்படின்னா, ஏன் கிறிஸ்டினா இருந்தா அவங்க மனுஷங்க இல்லையா சாமி? அப்படிலாம் இல்லை, எனக்கு எல்லா சாமியுமே பிடிக்கும். இல்லை எனக்கும் எல்லா மதமும் பிடிக்கும், எல்லா சாமியுமே பிடிக்கும். ஆனா உங்களுக்கு வந்து நீங்க இந்து சாமியை ரொம்ப விரும்புறவங்களாச்சே, இப்படி இருந்தா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தாராளமா ஓகே சாமி, அவங்கள பார்க்கும்போது ஒரு அமைதி கிடைக்குது, ஒரு சந்தோஷம் இருக்கு, எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நியூ இயர் அன்னைக்கெல்லாம் வந்து அதை கொண்டாடுவாங்க, எனக்கு அங்கெல்லாம் போகணும்னு ஆசை. எனக்கு கிறிஸ்டின்ல யாருமே ஃப்ரெண்ட் இல்லை, அது மாதிரி முஸ்லீம் கோயிலுக்குமே எனக்கு போகணும்னு ஆசை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் மென்ஸ் எல்லாருமே சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் டிரான்ஸ் உமன்ஸில் வந்து முஸ்லீம் தான் சொல்லுவாங்க. அவங்க என்ன மதமாக இருந்தாலுமே டிரான்ஸ் உமன் பொறுத்தளவில் சர்ஜரிக்கு அப்புறம் முஸ்லீம் தான் சொல்லுவாங்க. அதுக்கு தான் அந்த பால் ஃபங்க்ஷன் வச்சு கடலுக்கு போயிட்டு அந்த அல்லா கோயிலில் போய் காலையிலேயே போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு தான் வருவோம். அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதனால் வந்து எனக்கு முஸ்லீம்னு ரொம்ப பிடிக்கும், கிறிஸ்டின் ரொம்ப பிடிக்கும், எல்லா மதமுமே பிடிக்கும். எல்லாருக்குமே குத்துனா ரத்தம் வரதான் செய்யும். அன்எக்ஸ்பெக்டடான விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து அந்த அப்பா கிட்ட இவர் வந்து சொல்லிட்டாரு, இல்லம்மா அவங்க எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு இருந்தாலுமே மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு தயக்கம் ஓடிட்டே இருந்தது. என்னடா கிறிஸ்டின் ஃபோட்டோ வச்சிருக்காங்க, ஒய்ஃபு கிறிஸ்டின்னு, இவர் வந்து முஸ்லீமா இருக்காரு, நம்மளை சாமி கும்பிட்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா, இவர் வேற சாமின்னு இருப்பாருன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அந்த அப்பா வரும்போது அந்த அப்பாவை தனியாக கூப்பிட்டப்பா நாங்கள் சாமி கும்பிடுவோம், சாமிலாம் நிறைய வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவான்னு கேட்டோம். ஆனா அவரு சொன்ன ஒரே விஷயம், இது உங்க வீடு, இதுக்கப்புறம் இது என் வீடு கிடையாது, இது உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன், இதுல நீங்க என்ன பண்ணாலும் நான் உங்களை எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன், நீங்க சந்தோஷமா 2 பேரும் நல்லா 100 வருஷம் வாழ்ந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. வீடை நீட்டா வச்சுக்கோங்க, யாராவது வந்தாங்கன்னாக்கா ஏதோ ஒன்று மேக்கப்பு, இந்த இது பிரைடல் ஷூட் இதெல்லாம் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. அப்போ அந்த மாதிரி யூடியூபராக இருக்கும் வருவாங்க இப்போ பிரைடல் ஷூட்டுக்குலாம் அந்த மாதிரிலாம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக பிரைடல் ஷூட் ஒன்று பண்ணோம் இல்லையா, அந்த அக்கா வந்து குழந்தைய தூக்கிட்டு அவங்க அம்மாவும் அந்த அக்கா குழந்தை இருக்கு அந்த அக்கா அவங்க அம்மாட்ட குழந்தைய கொடுத்துட்டு தான் எங்களுக்கு திவ்யா மேக்கப்லாம் பண்ணிவிட்டாங்க. அதுக்கு வந்து காலையில் 10 மணிக்கு வந்தாங்க, ஈவினிங் கரெக்டாக 5:30க்கெல்லாம் எங்கள் ஹவுஸ் ஓனர் மேலே வந்து திட்டினாங்க அந்த அக்காவை. என்ன இவ்வளோ நேரம் கிளம்ப வேண்டியதானே அப்படின்னு சொல்லி மூஞ்சிங்கராகவே பேசிட்டாங்க. அது அந்த அக்காவுக்கு நல்லா தெரியும், அந்த அக்கா வீடியோ பார்ப்பாங்க. ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் எவ்வளோ அங்கே வந்து இந்த மாதிரி விஷயத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து அதை நான் அப்பாட்ட சொல்லிட்டேன். அப்பாட்ட சொன்னோடனே அப்பா என்ன சொல்லிட்டாரு, நீ என்ன வேணா பண்ணுப்பா, ஆனால் நீட்டாக இருங்க, நல்ல பேர் வாங்கிக்கங்க, உங்க வீடு நீங்க எப்படி நீட்டா வச்சுப்பீங்களோ அதே மாதிரியே வச்சுக்கோங்க, யார் என்ன வந்தாலும் நாங்க இந்த கேள்வியே கேட்க மாட்டோம். யாராவது வராங்க அப்படின்னா ஏதாவது வீட்டில் ஏதாவது இன்டீரியர் நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க செய்யறோம், நாங்களே செஞ்சு தரோம்னு வேற சொன்னார் அவரு. ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. என்ன பொறுத்தவரை இவ்வளவு பெரிய வீடியோ ஆகுதா அப்படின்னு நான் பெருசாலாம் சந்தோஷப்படல. கடவுள் எனக்கு இன்னைக்கு வந்து இந்த கொடுத்துருக்காரு, அவள் தான் நாளைக்கு என்ன வேணா நடக்கலாம். ஆனால் எங்களோட ட்ரீம் வந்து எங்களோட ட்ரீம் இல்லை, என்னோட ட்ரீம் ஆல்ரெடி ஃபுல்ஃபில் ஆகிட்டோம். சொந்த வீடு கட்டிட்டேன் நான். திவ்யாவுக்கு ஒரு ஆசை என்னன்னா சென்னையில் வந்து ஒரு வீடு, அதாவது அட்லீஸ்ட் ஒரு குடிசையாவது வேணும், குடிசை வீடு மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா அதுக்கான முயற்சி நான் பண்றேன். சென்னையில வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ அவ்வளோ பெரிய விஷயம். உள்ள காலத்துக்குலாம் இப்ப இருக்க ஜெனரேஷன் ஒரு சவரனே 1 லட்சமா, இப்ப இருக்க எல்லா பொருளோட விலைவாசிக்கும் நம்ம வந்து ஒரு வீடு வாங்குறது பெரிய விஷயம் தான். ஸோ அதனால ஒரு குட்டி ஆசைன்னு சொல்லலாம். ஸோ சென்னையில இடம் வாங்கணும் அப்படின்னா சொந்தமாகவே வீடு வாங்கணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை. இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி லைவ்ல சொல்லியிருப்போம், அது வந்து ஜஸ்ட் பிராங்க்கு, இது இன்னும் நம்ம சொந்த வீடு ஆகலை, இது வாடகை வீடு தான். ஸோ அந்த வீட்டோட வாடகை விட இந்த வீட்டோட வாடகை கம்மி தான். எப்படிக்கா 2 பெட்ரூம் இவ்வளோ பெரிய ஹாலு, பிறக்கிறப்பையும் எதையும் எடுத்துட்டு வர்றதில்லை, மேலே போகிறப்பையும் எதையும் எடுத்துட்டு வரதில்லை. இருக்கிற இன்னைக்கு நம்ம நிம்மதியாக இருக்குமா, இன்னைக்கு வந்து கடவுள் நம்மளை நிம்மதியாக வச்சிருக்காரா, நம்மளை விட கஷ்டப்படுறவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. அதுதான் எங்களோட மோட்டிவேஷன். மேபி அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நான் திவ்யாவுக்கு வந்து வீடு வாங்கி தருவேன். அதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், பண்ணுவேன். ஸோ ஆனால் பெருசாக எங்களுக்கு வந்து இப்போதைக்கு அதில் இது இல்லை. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், அப்புறம் திவ்யாவுக்கு பண்ணணும், அப்புறம் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் வீடை பற்றிலாம் நான் யோசிச்சு திவ்யாவுக்கு கல்யாணம் பண்ணணும், நானும் கல்யாணம், அதான் அது சாமி சரணம். அதனால தான். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்ம பொறுமையாக பார்ப்போம், கடவுள் என்ன கொடுத்துருக்காரோ அதை நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கை.
புது வீடு வாங்கணும் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியன் தான் எனக்கு. ஏன்னா ஆல்ரெடி சொந்த வீடு இருக்கு. நாங்கள் இங்கே சென்னையில் இருக்கோம் அப்படின்னா எங்களோட ஒர்க் சென்னையில் இருக்கிறதுனால நாங்கள் இங்கே இருக்கோம். அப்படி இல்லை ஃபியூச்சரில் மேபி தஞ்சாவூரில் போய் சொந்த வீட்டில் போய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லா கமிட்மெண்ட்ஸும் முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நாங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொந்த வீட்டில் போய் நாங்கள் இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு சொந்த வீடு ஆக்சுவலி அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட் பண்ணீங்க, கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே இது சொந்த வீடு, அதுக்காக நீங்கள் வந்து வாழ்த்துக்கள், நீங்கள் நல்லா இருக்கணும், இதுக்கப்புறமும் நிறையா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப 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 நன்றி. ஸோ ஏன் நன்றி சொல்கிறேன்னா, நாங்கள் ஒரு விஷயம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, சில பேர் இருக்கீங்களா, அதுக்கு பெரிய பெரிய மனசு வேணும். சொந்தமாக வீடு வாங்கணும். நாங்கள் லைவ் போடும் போது இது ஓன் ஹவுஸா ரெண்டான்னு கேட்க போய் ஓன் ஹவுஸான்னு கேட்டீங்க. அந்த ஓன் ஹவுஸான்னு கேட்கும் போதே கொஞ்சம் மனசுல ரொம்ப ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க இருக்கீங்க, நான் கண்டிப்பா புது வீடு வாங்குவேன், எல்லாமே நான் சக்சஸா பண்ணுவேன் அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இங்க இருந்து நாங்க இவ்வளவு தூரம் வந்து நிக்கிறோம்னா அதுக்கு காரணமே நீங்க தான். உங்களால தான் நாங்க வந்து இந்த இடத்துல வந்து நிக்கிறோம். சோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கஷ்டப்பட்டோம், வீடு தேடி அலைஞ்சு. ஆனா கடவுளோட அனுகிரகம், உங்களோட சப்போர்ட், எனக்கு உங்களோட நல்ல மனசு, உங்களுக்கு கண்டிப்பாக வீடு கிடைக்கும். இல்லை ஒவ்வொரு லைவ்லையும் சொல்லியிருக்கீங்க. எல்லாரோட அனுகிரகமும் எங்களுக்கு இருக்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் எங்களுக்கு வந்து இப்படி ஒரு பெஸ்ட்டான ஒரு பயங்கரமாக கடவுள் கிஃப்ட் கொடுத்துருக்காரு. இது உங்களோட கிஃப்ட்டும் நாங்கள் சொல்லுவோம். ஸோ இது எங்களோட கிஃப்ட் கிடையாது. நீங்கள் ப்ரே பண்ணது, நீங்கள் எங்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கை, நீங்கள் எங்கள் மேலே வச்சுருக்க பாசம், நீங்கள் எங்கள் மேலே வச்சுருந்த கருணை, இந்த நாள் மூலயமா தான் இது எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிது. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேவா? அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள்கிட்டேருந்து ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் கேட்ட இந்த ஹோம் டூர் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். எப்படி இருக்குது ஃபுல்லாக பார்த்துட்டு எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்மளோட வீடோட எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வீட்டோட பெயிண்டிங் வந்து பார்த்துருப்பீங்க. அங்கேயும் டபுள் ஷேட் பெயிண்டிங் தான், இங்கேயும் ஹாலில் டபுள் ஷேட் பெயிண்டிங் தான். உள்ளே வந்து சிங்கிள் ரூம் ரெண்டுத்துலேயுமே வந்து சிங்கிளாக தான் கொடுத்துருக்கோம். மேபி எனக்கு அதை காட்டல நினைக்கிறேன் நாங்கள். ஸோ வீடை மட்டும் பெயிண்டிங் கலர் மட்டும் காட்டல. அதேதான், ஹாலில் டபுள் கலரு, பெட்ரூம் ரெண்டுத்துலேயும் வந்து சிங்கிள் கலர் தான். ஓகே காய்ஸ், இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு நிமிஷம் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்ககிட்ட இருந்து டாடா பாய் சொல்கிறது, உங்ககிட்ட இருந்து ஹாப்பியாக மன நிறைவுடன் டாடா பாய் சொல்கிறது நாங்கள் உங்கள் மதன், திவ்யா. பை பை guys. Love you all. Thank you for your prayers. சாமி சரணம்.